கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. இந்த பகுதியிலே விவசாயிகள் இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பார் முதலமைச்சர். ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். கரூரிலே 41 இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தார்கள். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வந்தார். கூட்டத்தில் நசுங்கி செத்தவர்கள் 41 பேர். இரவோடு இரவாக முதலமைச்சர் வருகிறார். இறந்து போன 5 மணித்துளிகளில் சென்னையிலிருந்து விமானம் புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் முதலமைச்சர். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. வழக்கமாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஒருத்தர் இறந்து போனால் மாலை 5 மணிக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. 41 பேருக்கும் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரில் இருக்க செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக. அந்த 41 பேர் சாவுக்கும் காரணம் கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள். அதை காப்பாற்றிய குற்றம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 5 ஆண்டுகளாக மக்கள் அவதிப்படுகிறார்கள். சாலைகள் கிடையாது, ரோடுகள் கிடையாது, எந்த திட்டங்களும் கிடையாது. மத்திய அரசுடைய திட்டங்கள் எது கொண்டு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. இன்றைக்கு ரோடுகள் சாலைகள் சரியில்லை என்று கருப்பு முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு இதே மாவட்டத்தில் 63,000 பேருக்கு ஆண்டொன்றிற்கு 6,000 ரூபாய் கொடுக்கவர் மத்திய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 176 கோடி ரூபாய் 176 கோடி ரூபாய் 66,000 பேருக்கு பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் கொடுப்பவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் எதுவும் கொடுத்திருக்கிறார்களா? கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியை சொன்னீர்கள். ஆட்சிக்கு வந்தீர்கள். பாராளுமன்ற தேர்தல் வருவரையில் கொடுக்கவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கொடுக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். ஆட்சி முடிய போகிறது. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. ஜனவரி முடிந்த பிறகு, பிப்ரவரி முடிந்த பிறகு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தால் எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கிறார்கள். இந்த விளம்பரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் செலவு. அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்று விளம்பரம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து நாளிதழ், தினமலர், தினகரன் பத்திரிகைக்கு நீ விளம்பரம் கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கலாம் என்று சொன்னால் இனி மக்கள் ஏமாற தயாராக இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் இவ்வளவு சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழர்கள். நமது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய வரவேற்பை தந்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய திருமாறன் கட்சி சேர்ந்த காசி சங்கர், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த நமது முக்கியமான தலைவர்கள் தினகரன், முரளி, சந்திரசேகர் உள்ளிட்ட அனைவரும் இந்த கூட்டத்திலே திரளாக கலந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் நேற்று சேர்த்து இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டம் கரிகாலன் உள்ளிட்ட அனைவரும் இன்னைக்கு கலந்து இருக்கிறார்கள். ஆனால் நேற்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி யார் பக்கம் போகும் யார் பக்கம் போகும் என்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு துவண்டு போய் இருக்கிறார்கள், பயந்து போய் இருக்கிறார்கள், நடுங்கி போய் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் பொங்கல் முடிந்த பிறகு இன்னும் எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சேர இருக்கிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீர்கள்.